இந்த கேரட் அல்வா பீட்ரூட் அல்வா எல்லாரும் ஒரு இமேஜினேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அது அரைச்சு போடணும் அல்வாலாம், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கேரட் அல்வா வெஜிடபிள் அந்த இதுல பண்றது, அதை அப்படியே தான் சேர்த்துக்கணும். அதாவது துருவி சின்ன சின்னதா சேர்த்துக்கணும். அதை கடிச்சு சாப்பிடும் போதுதான் அந்த அல்வாவோட ஹைலைட். பீட்ரூட்டை வாங்குறீங்க, தோலை நல்லா எடுத்துட்டு அந்த கிரேட்டர் மிஷின்ல நல்லா சீவிடுங்க. எவ்வளவு நைஸா சீவுறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா வெந்துரும். அப்புறம் கடிச்சு சாப்பிடும் போதும் அது நல்ல ஈஸியாவும் இருக்கும், நல்ல சாஃப்டாவும் இருக்கும். அதுதான் நல்லா. இப்ப 1/2 கிலோ பீட்ரூட் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், 1/2 கிலோ சர்க்கரை அந்த அளவுல எடுத்துங்க. பால் 1 லிட்டர், ஒரு பாத்திரத்துல ஒரு பால் 1 லிட்டர் போடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் பீட்ரூட்டை திருவிட்டு தோலே இல்லாம அதையும் இது போடுங்க. ஒரு 20 நிமிஷம் இல்ல ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிச்சுதுன்னா அந்த பீட்ரூட்டும் அந்த பாலும் நல்லா மிக்ஸ் ஆகி அல்வா கன்சிஸ்டன்சில வந்துடும். அதுக்கு அப்புறமா சுகரை போடுங்க. சுகரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த சுகர் மெல்ட் ஆகி பால், பீட்ரூட், சுகர் மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகி அந்த அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கு அப்புறமா நம்ம நெய்யில தாளிச்சுட்டு என்ன பருப்பு இருக்கோ, முந்திரி பருப்பு, சார பருப்பு, திராட்சை, பாதாம் பருப்பு, இது எல்லாத்தையும் சின்ன சின்னதா மேக்சிமம் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டீங்கன்னாவே ரொம்ப சூப்பரா இருக்கும். தாளிச்சுட்டு அது கூட போட்டு திரும்பவும் ஃபயர் ஆன் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா கிளாஸியான பீட்ரூட் அல்வா கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.